மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று என்னன்னா வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். நாம் எப்பொழுதுமே ராகுகால பூஜை 10 to 12 இருந்து நாம் பூஜை பண்ணுவோம். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. துர்க்கை அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது துர்க்கைக்கு ராகு காலத்தில் தரிசனம் பண்ணுவது அவ்வளவு சிறப்பு. ஒரு விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இரத்த காயம் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30/5/2025 மே மாதம் வெள்ளிக்கிழமை, சதுர்தசி திதி, அதாவது சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சாயங்காலம் அது பூஜையெல்லாம் நடக்கும். நீங்கள் போய் கலந்துக்கோங்க. ஒரு அருகம்புல் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இந்த பூ மாலை ஒன்று இருக்கும், அதையாவது கொடுங்க. இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. ஓகேங்க. சதுர்தசி திதி காலைல 2:15 வரைக்கும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், மரண யோகம். சதுர்தசி விரதம் நமது சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி விரதம். கரிநாள் சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம். மீனாட்சி ஸ்ரீ விநாயக பெருமான் புறப்பாடு. சூரிய உதயம் 5:58. ரிஷபநாளிகை 22:27. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1 இல்லை, ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். கோபம் கொண்ட மனிதன் உண்மைத்தன்மையை இழக்கின்றான். அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். அவன் மிருகத்தன்மையை அடைகிறான். அடிக்கிறவன் இன்னும் அதிகம். அதனால் அதை நாம் சொல்ல வேண்டாம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:30 to 10:30, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் 12:00 to 1:30, மாலை 6:30 to 7:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3:30. ராகு காலம் 10:00 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் அமைதி, ரிஷபம் உயர்வு, மிதுனம் நஷ்டம், கடகம் வரவு, சிம்மம் தேர்ச்சி, கன்னி பக்தி, துலாம் பாராட்டு, விருச்சிகம் யோகம், தனுசு தனம், மகரம் சிந்தனை, கும்பம் சிக்கல், மீனம் நலம். சந்திராஷ்டிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நாளைய விசேஷங்கள்: 31ஆம் தேதி, அதற்கு பிறகு 6வது ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அன்றைக்கு சஷ்டி விரதம். ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்குரிய நாளில், சூரிய பகவானுக்குரிய நாளில் பிறக்குது. ஜூன் மாதம் அழகான மே மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் ஜூன் மாதத்தை வரவேற்போம். நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை, கரிநாள்னு தான் போட்டிருக்கு. நாளைக்கு பஞ்சமி திதி. நமக்கு வீடு நிலம் இது வேணும்னாவே நாளைக்கு பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி தாயாரை வழிபடுவது ரொம்ப, வாராகி தாயார், வாராக மூர்த்தி, அவரை நாம் வழிபாடு செய்வது மிகவும் நன்றம். செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நீன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் மரம்பெயரும் கிடந்து இங்கு படியாய் கிடந்து உன் புகழவாய் காண்பேனும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி. முப்பதாம் தேதி கரிநாள், மாத சதுர்த்தி, உமாவதாரம். நாளை சேக்கிலார் கமலமுனி சித்தர் ஜெயந்தி. ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம், ஆரண்ய கௌரி விரதம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கின்றது. அதாவது ஜூன் 1ஆம் தேதி. அழகான மே மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஜூன் மாதத்தை வரவேற்போம். இந்த ஆதித்ய ஹிருதயம் புக்கு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. எங்கேயோ இருந்தது, மறைந்து விட்டது.
இப்போ தான் கிடச்சிது. நாம் இந்த வருடம் முழுவதுமே ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுவது, சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அதனால் நாளை இது செய்கிறது. இன்றைக்கி வந்து விநாயகர் பெருமான், விநாயகர சங்கடகர சதுர்த்தி தான் இந்த புக் கிடச்சிருச்சு. சங்கடகர சதுர்த்தி சங்கடகர ஸ்ரீ விக்னேஸ்வர அஷ்டோத்தர சத்தநாமாவளி. ஓம் விநாயகா நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் பூதாய நமக. தசாய நமக. தேவாய நமக. ஓம் விநாயகப் பெருமானே சரணம். ஓம் விநாயகப் பெருமானே சரணம். ஓம் விநாயகப் சரணம். ஓம் ஸ்ரீ மகா கணபதி மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதி வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாக. ஹ்ரீம் கம் ஹ்ரீம் மகா கணபதியே ஸ்வாக. அவருடைய காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். இன்னைக்கு வந்து உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனையுன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருளும் காலமுண்டோ வெற்பு நட்டு உரக
பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுள மதித்தான் திருமருகா மயில் எறிய மாணிக்கமே. இன்னைக்கு வந்து 10 ஆயிடுச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி கோமாதாவிற்கு காமதேனு எனப்படும் கோமாதாவைக்கு நாம் ஏதாவது சாப்பிட கொடுத்து நம் கஷ்டங்களை தீர்ப்போம். பசுவதை செய்பவருக்கு பாவ விமோசனம் கிடையாது. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய திமி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.